Hello students, welcome to our Vidyalakshmi YouTube channel. நேத்து நம்ம சாப்டர் 1ல இருக்கிற 1 மார்க் क्वेश्चंस பத்தி எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அதே சாப்டர் 1ல நம்ம திங்கிங் கார்னர் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நிறைய பேர் இந்த திங்கிங் கார்னரை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த திங்கிங் கார்னர்ல இருக்கிற கான்செப்டை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஹோல் சாப்டர் படிச்சதோட ரிசல்ட்டே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்கு போர்டு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் கார்னர் கான்செப்டை வச்சுதான் நம்மளுக்கு 1 மார்க் क्वेश्चंस எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அது மாதிரி இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய வென் டயகிராம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 9th மேக்ஸ்ல. அப்ப அந்த வென் டயகிராம் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய வென் டயகிராம் சம்ஸ் மட்டும் நம்ம இப்போ இந்த திங்கிங் கார்னர்ல இருக்கிற क्वेश्चंस நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சம்ஸ் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் B டிஃபரன்ஸ் A னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதுல A டிஃபரன்ஸ் B கான வென் டயகிராமையும் B டிஃபரன்ஸ் A கான வென் டயகிராமையும் முதல்ல டிரா பண்ண தெரியுதான்றதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது A செட் டினோட் பண்ணும். செகண்ட் சர்க்கிள் போட்டிருக்கிறது B செட் டினோட் பண்ணும். இப்போ क्वेश्चन என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A டிஃபரன்ஸ் B நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப A டிஃபரன்ஸ் B னா என்ன, வென் டயகிராம்ல இத நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத முதல்ல பாருங்க. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா A டிஃபரன்ஸ் B அப்படின்றது B ல இல்லாத A ல என்ன இருக்குன்னு பார்த்து நீங்க ஷேட் பண்ணணும். சரிங்களா? B ல இல்லாத A ல என்ன இருக்குன்னு பார்த்து நீங்க ஷேட் பண்ணணும். அப்ப you never worried about B சர்க்கிள். இந்த இடத்துல நீங்க B சர்க்கிளை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப B சர்க்கிள் இல்லாத A சர்க்கிள்ல என்ன இருக்கு அந்த பார்ட் மட்டும் தான் நீங்க ஷேட் பண்ணி காட்டணும். நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ இதுதான் நம்மளுக்கு A டிஃபரன்ஸ் B கான வென் டயகிராம். சரி, இதோட ரிசல்ட் நம்ம டைரக்டா டிரா பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம டிரா பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் A டிஃபரன்ஸ் B நான் டிரா பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி B டிஃபரன்ஸ் A நம்ம இப்ப டிரா பண்ணலாம். இப்ப நம்ம டிரா பண்ண போறது B டிஃபரன்ஸ். அப்ப B டிஃபரன்ஸ் ஏன்றது என்ன, A ல இல்லாத B ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப A ல இல்லாத B ல அப்படினும் போது you never worry about A சர்க்கிள். இங்க நீங்க A சர்க்கிளை பத்தி நீங்க worry பண்ண தேவையில்ல. A ல இல்லாத B ல என்ன இருக்குன்னு பாருங்க. சோ அப்போ நான் ஷேட் பண்ற பாருங்க. இந்த ரீஜியன் தான் நம்மளுக்கு A ல இல்லாத B ல இருக்கிற பார்ட். ஓகேங்களா? இப்போ क्वेश्चन என்னன்னா நம்மளுக்கு A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் B டிஃபரன்ஸ் A கேட்டிருக்கான். அதாவது இன்டர்செக்ஷன் தான் உங்களுக்கு நேத்து நானும் 1 மார்க் क्वेश्चन டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு டயகிராம்லயும் நம்ம காமனா என்ன பார்ட் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுதான் இங்க இன்டர்செக்ஷன்ன்றது மீனிங். சோ அப்ப இதுல நான் ஒன்லி A பார்ட் ஷேட் பண்ணியிருக்கேன், இதுல ஒன்லி B பார்ட் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா நான் ஏதாவது ஷேட் பண்ணியிருக்கேன்னா எதுவும் கிடையாது. சோ அப்போ இந்த क्वेश्चनோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்ப therefore A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் B டிஃபரன்ஸ் C. இப்போ நோட் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டு டயகிராம்லயும் பாருங்க, இதுலயும் நான் ஷேட் பண்ணியிருக்கணும், இதுலயும் நான் ஷேட் பண்ணியிருக்கணும். அப்ப ரெண்டுத்துலயும் நான் ஏதாவது காமன் பார்ட்டை நான் ஷேட் பண்ணியிருக்கேன்னா கிடையாது. அப்ப இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லலாம்னா ஒன்னு எம்டி செட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இதோட ரிசல்ட் நீங்க பை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் B டிஃபரன்ஸ் C இதோட ரிசல்ட் என்னன்னு 1 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா நீங்க பை அப்படி இல்லனா எம்டி செட் ஆப்ஷன்ல இருக்கும், அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். மேபி இதே क्वेश्चन உங்களுக்கு 2 மார்க்ல கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. A டிஃபரன்ஸ் B யூனியன் A டிஃபரன்ஸ் C யூனியன் A இன்டர்செக்ஷன் B. சோ அப்போ இதோட ரிசல்ட் வந்து நம்ம டைரக்டா டிரா பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம A டிஃபரன்ஸ் B கான வென் டயகிராம் நம்ம டிரா பண்ணலாம். ப்ரீவியஸ் சம்லயே நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் A டிஃபரன்ஸ் B க்கு.
சோ இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள், இது சி சர்க்கிள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் எது டிரா பண்றேன்னா ஏ டிஃபரன்ஸ் பி டிரா பண்றேன். அப்ப இங்க ஏ டிஃபரன்ஸ் பி நீ டிரா பண்ணும்போது சி சர்க்கிளை பத்தி நீங்க worry பண்ணாதீங்க. சி சர்க்கிள் இல்லனே நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஜஸ்ட் கன்சிடர் அபௌட் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் மட்டும் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். the meaning of a difference b னா என்ன சொன்னேன், b ல இல்லாத a ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ b சர்க்கிளை நீங்க omit பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற a சர்க்கிள் பார்ட் மட்டும் தான் நீங்க ஷேடோ பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு நீங்க ஷேட் பண்ற ரீஜியன் பி சர்க்கிள்குள்ள வரக்கூடாது. அதுதான் முக்கியங்க. சோ அப்ப இத வந்து நம்ம ஏ டிஃபரன்ஸ் பி எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஏ டிஃபரன்ஸ் சி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான டயகிராம் பாருங்க. செகண்ட் ஒன் நம்ம டிரா பண்ண வேண்டியது ஏ டிஃபரன்ஸ் சி. சோ அப்ப இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள், இது சி சர்க்கிள் டினோட் பண்ணிக்கலாம். இப்போ क्वेश्चन நல்லா கவனிங்க. ஏ டிஃபரன்ஸ் சி, தட் இஸ் சி ல இல்லாத ஏ ல என்ன இருக்குதா இதோட மீனிங். அப்ப இந்த இடத்துல நீங்க பி சர்க்கிளை பத்தி நீங்க worry பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கம்பேர் வித் ஏ அண்ட் சி. ஏவும் சியும் இந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். அப்ப சி ல இல்லாத ஏ ல என்ன இருக்கணும் போது சி சர்க்கிளை விட்டுட்டு ரிமைனிங் ஏ சர்க்கிள்ல என்ன பார்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க ஷேட் பண்ணா போதும். சோ எக்காரணத்தை கொண்டு சி சர்க்கிள் உள்ள நீங்க ஷேட் பண்ற ரீஜன் வரக்கூடாது. சி ல இல்லாத ஏ ல என்ன இருக்குன்றதா எங்க क्वेश्चन. ஓகேங்களா? இது சி டிஃபரன்ஸ் ஏ, தட் இஸ் ஏ டிஃபரன்ஸ் சி கான டயகிராம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இதுல தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் இது ரெண்டுத்துக்கும் காமன் ரீஜன் என்னவோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்து ஷேட் பண்ணணும். இது ஏ, இது பி, இது சி. இப்போ இங்க நீ கம்பேர் பண்ண வேண்டிய செட் எது, ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டு மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சி சர்க்கிள் இங்க நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவன் ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற ரீஜன் எதுன்னு கேக்குறான். தட் இஸ் ஏ சர்க்கிள் பி ல எங்க மீட் ஆகுது, பி சர்க்கிள் ஏ ல எங்க மீட் ஆகுது, இதுதான் நம்ம அதோட காமன் ரீஜன் சொல்லுவோம். அப்போ அதோட காமன் ரீஜன் பாத்தீங்கன்னா இத பாருங்க, இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்ப இதை மட்டும் நீங்க ஷேட் பண்ணி காட்டினா போதும். சோ இது ஏ இன்டர்செக்ஷன் பி கான டயகிராம். இப்போ நம்ம மூணு டயகிராமே டிரா பண்ணியாச்சு. இப்போ क्वेश्चन என்னன்னா இந்த மூணுத்தையும் நீங்க யூனியன்னா ஒண்ணா சேர்க்கணும். தட் மீன்ஸ் இங்க எங்கெல்லாம் ஷேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஷேட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க ஒரே வென் டயகிராம்ல நீங்க காட்டணும். அப்போ ஃபைனல் ரிசல்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் A difference C union A intersection B. இப்போ ஃபைனலா இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. சோ இது A சர்க்கிள், இது B சர்க்கிள், இது C சர்க்கிள். ஓகேங்களா? அப்போ இது A, இது B, இது C. அப்ப பாருங்க இந்த இடத்துல ஒன்லி A நான் ஷேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுல நானும் ஒன்லி A. சோ இங்க பாருங்க இதுலயும் ஏ பார்ட் மட்டும் தான் ஷேட் பண்ணிருக்கேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஷேட் பண்ணிருக்கேன். இப்ப ஷேட் பண்ண மொத்த ரீஜனையும் எடுத்துட்டு வந்து இதுல நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்றத பாருங்க. நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஏ சர்க்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இது மூணுத்தையும் நீங்க கம்பைன் பண்றப்போ you will get only A circle. அப்போ the result of A difference B union A difference C union A intersection B is A. நீங்க ஃபைனல் அவுட்புட் பாருங்க. இதுல நான் A சர்க்கிளுக்கு மட்டும் தான் ஷேட் பண்ணி இருப்பேன். சோ இது A difference B கான டயகிராம், இது A difference C கான டயகிராம், இது A intersection B கான டயகிராம். இதுல நான் ஷேட் பண்ணி இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து யூனியன் தானே, அப்ப யூனியன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அதான் மீனிங் நம்மளுக்கு. அப்ப எல்லாத்தையும் நான் ஒன்னா எடுத்துட்டு வந்து ஷேட் பண்ணேன்னா எனக்கு அந்த ரீஜன் வந்து A சர்க்கிளுக்குள்ளதான் செட் ஆகுது. அப்ப இதோட ரிசல்ட் நான் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம், ஒன்லி ஏக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ரெண்டாவது திங்கிங் கார்னரோட ரிசல்ட் வென் டயகிராம் கான்செப்ட்ல இதோட வென் டயகிராம் எல்லாம் டிரா பண்ணி அதோட ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனா எனக்கு ஏன்ற ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்குது. அடுத்த क्वेश्चन போலாங்களா?
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. Fourth one, check whether A difference B equal to A intersection B. அதாவது A difference B கான Venn diagram draw பண்ணுங்க, A intersection B கான Venn diagram draw பண்ணுங்க. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா இல்லையா, இதுதான் இந்த क्वेश्चनோட மீனிங். அப்ப இங்க we need only two sets. ஏனா A B மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம ரெண்டு செட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டைரக்டா இதுக்கான Venn diagram நம்ம போட முடியாது, ரிசல்ட் அப்ரோச் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் A difference B க்கு டிரா பண்ணிக்கிறேன், செகண்ட் ஒன் A intersection B க்கு நான் டிரா பண்ணிக்கிறேன். சரியா, இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு தான் நம்மளுக்கு क्वेश्चन. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் A டிஃபரன்ஸ் B, இது A சர்க்கிளை டினோட் பண்ணும், இது B சர்க்கிளை டினோட் பண்ணும். ஓகேங்களா, அப்ப இது A, இது B. இப்ப क्वेश्चन என்ன, A டிஃபரன்ஸ் B. அப்ப A டிஃபரன்ஸ் B னா B ல இல்லாத A ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல B சர்க்கிளை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, B சர்க்கிள் இல்லாத A ல என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இது மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இது A டிஃபரன்ஸ் B கான வென் டயகிராம். நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் நம்ம A இன்டர்செக்ஷன் B கான வென் டயகிராம் நம்ம ப்ரீவியஸ் இதுல டிரா பண்ணி காட்டிருக்கோம். இது A சர்க்கிள்னு எடுத்துக்கலாம், இது B சர்க்கிள்னு எடுத்துங்க. அப்ப A இன்டர்செக்ஷன் B அப்படின்னும் போது இது A, இது B. அப்ப இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி சொன்னேன், ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறத மட்டும் தான் நீங்க ஷேட் பண்ணி காட்டணும். அப்ப ஏ சர்க்கிள் B ல இந்த இடத்துல மீட் ஆகுது, சரியா, B சர்க்கிள் A ல இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்ப இந்த சென்டர் ரீஜன் தான் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. அப்ப நான் ரெண்டுத்தையும் நான் ஷேட் பண்றேன்னு வச்சுக்கேன், பாருங்க இதுதான் அதோட அவுட்புட் ரிசல்ட். இப்ப क्वेश्चन என்னன்னா, இந்த டயகிராம் சேமான்னு கேக்குறாங்க. கிடையாது, ஏன்னா இதுல நம்ம ஒன்லி A பார்ட் ஷேட் பண்ணிருக்கோம், இதுல ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறத ஷேட் பண்ணிருக்கோம். அப்ப இது ரெண்டும் என்ன கிடையாது, நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப therefore A difference B and A intersection B is not equal. இது ரெண்டும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த क्वेश्चन நம்ம முடிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப A difference B இதோட டயகிராம் பாத்தீங்கன்னா ஒன்லி A பார்ட்ல இருக்கு. A intersection B அப்படின்னும் போது இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு. இப்போ क्वेश्चन என்னன்னா, இது ரெண்டும் ஈக்குவல், சென்டர்ல ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டும் நம்ம ஈக்குவலான்னு பார்க்கணும். கிடையாது, ஏன்னா இதுல ஒரு பார்ட்ல ஷேடோ பண்ணிருக்கேன், அதுல ஒரு பார்ட் நான் ஷேடோ பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப இது ரெண்டும் என்ன கிடையாது, நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் என்ன கான்செப்ட்ல கேட்டிருக்கான்ட்டு, A difference B யூனியன் B difference A dash கேட்டிருக்காங்க. A difference B யூனியன் B difference A dash. எப்ப இந்த A dash ஒன்று வந்துச்சுன்னா நீங்க யூனிவர்சல் செட் ஒன்று டிரா பண்ணணும். அந்த யூனிவர்சல் செட்டுக்கு நம்ம பொதுவா ரெக்டாங்குலர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் A difference B க்கு நான் டிரா பண்றேன். இது நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணதான், இதுல யூனிவர்சல் செட் வரதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு காட்டணும். சோ அப்ப இது யூனிவர்சல் செட் டினோட் பண்ணோம், இது A செட், இது B செட். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு டைரக்டா நம்ம ரிசல்ட் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் A டிஃபரன்ஸ் B க்கு தான் நம்ம டிரா பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நான் A டிஃபரன்ஸ் B க்கு டிரா பண்றேன். அப்ப A டிஃபரன்ஸ் B னா என்ன, B ல இல்லாத A ல என்ன இருக்கு, சரியா, அதுதான் இதோட மீனிங். இந்த இடத்துல யூனிவர்சல் செட் தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா இங்க கம்பாரிசன் ஆஃப் A and B. இந்த டேஷ் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் நம்ம யூனிவர்சல் செட் இதுல நம்ம கன்சிடர் பண்ணோம். சோ அப்போ இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A டிஃபரன்ஸ் B க்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல கூட போட்டு காட்டியிருக்கோம். ஜஸ்ட் இது எதுக்குள்ள மட்டும் தான் வரும்னா A குள்ள மட்டும் தான் வரும், B குள்ள வராது. ஓகேங்களா? சோ இது A டிஃபரன்ஸ் B கான டயகிராம். நெக்ஸ்ட் B டிஃபரன்ஸ் A டாஷ் கேட்டிருக்காங்க. அப்ப B டிஃபரன்ஸ் A டாஷ் அப்படின்னும் போது முதல்ல இதுல நான் B சர்க்கிள் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது क्वेश्चन B டிஃபரன்ஸ் A டாஷ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ரிசல்ட் என்னால டைரக்டா போட முடியாது, ஃபர்ஸ்ட் B பார்ட் நான் டிரா பண்ணனும், அதுக்கப்புறம் A டாஷ் பார்ட் டிரா பண்ணனும், அதுக்கப்புறம் தான் B ல இல்லாத A டாஷ்ல என்ன இருக்குன்னு நான் கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியும். சோ அப்ப இது யூனிவர்சல் செட், இது A செட், இது B செட். நான் ஃபர்ஸ்ட் இங்க எதுக்கு டிரா பண்றேன்னா B க்கு டிரா பண்றேன். அப்ப B சர்க்கிள் எதுரானா இந்த ரீஜன் தான் நமக்கு B சர்க்கிள். அப்ப B மட்டும் நீங்க ஷேட் பண்ணி காட்டினா போதும். சோ இது B பார்ட். நெக்ஸ்ட் A டாஷ் பார்ட் நான் டிரா பண்றேன் இதுல. நெக்ஸ்ட் A டாஷ்.
சரியா? அப்ப இதுல இது ஏ இது பி. இப்ப எனக்கு தேவை ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்கணும் நீங்க. அப்ப ஏல இல்லாத அப்படின்னும் போது இங்க நீங்க ஏ சர்க்கிள் நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏ சர்க்கிள் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பார்ட் நீங்க எனக்கு இங்க ஷேட் பண்ணி காட்டணும். எக்காரணத்தை கொண்டு நீங்க ஷேட் பண்ற ரீஜியன் எனக்கு ஏ சர்க்கிள்குள்ள வரக்கூடாது. ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்றது தான் இங்க கொஸ்டின். அப்ப நீங்க ஷேட் பண்ற ரீஜியன் ஏ சர்க்கிள்குள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அவன் கேட்டிருக்க கொஸ்டின் வாங்க. என்ன கேட்டிருக்கான்? பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ் கேட்டிருக்கான். சரியா? அப்ப சி பார்ட்டால இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ சி பார்ட் என்னடானா ஏ டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ். இதுக்கான வென் டயகிராம் பார்க்கலாம். ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்கு இதுதான் இங்க கொஸ்டின். இதோட மீனிங் என்னடானா ஏ டேஷ்ல இருக்க கூடாது. சரிங்களா? ஏ டேஷ்ல இல்லாம பில என்ன இருக்கு அப்படின்றது இதோட மீனிங். அப்ப இதுக்கான வென் டயகிராம் பாருங்க. அப்ப இது யூனிவர்சல் செட், இது ஏ செட், இது பி செட். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு டயகிராம் நீங்க கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் இதோட ரிசல்ட். இது ஏ டேஷ். ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்குன்னா இந்த பாருங்க, இந்த இன்டர்செக்ஷன் ரீஜன் பாருங்க. அது ஏ டேஷ்ல கிடையாது. ஆனா எதுல நான் ஷேட் பண்ணிருக்கீங்க? பில நான் ஷேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்கு இதுதான் அதோட மீனிங். புரியுதா? பாத்துங்க நல்லா. இது ஏ டேஷ். இந்த ஏ டேஷ்ல நம்ம கம்பாரிசன் பண்ண வேண்டியது பி சர்க்கிள் மட்டும்தான். ஏன்னா இங்க மீனிங் என்னன்னா ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ டேஷ்ல இல்லாத பில அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த பார்ட் தான் கிடைக்கும் ரிசல்ட். சோ இதுதான் ஏ டேஷ்ல இல்லாத பி யோட மீனிங். தட் இஸ் பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ். பட் ஆனா நம்மளுக்கு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா இந்த ஏ டிஃபரன்ஸ் பியும் பி டேஷ் பி மைனஸ் ஏ டேஷ் இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அப்போ இந்த டயகிராம் எடுத்துக்கலாம். இதோட ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் இந்த டயகிராம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? யூனியன் தான் ஒன்னா சேர்க்கணும். அப்ப ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்க. தேர்ட் ஒன்னு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ். சோ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கணும் ஃபைனலா. அப்ப இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபைனல் டயகிராம் சோ இது யூனிவர்சல் செட், இது ஏ செட், இது பி செட். கவனிங்க, யூனியன் அப்படின்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல டிரா பண்ணிருக்கீங்க பார்த்தா இது ஏ டிஃபரன்ஸ் பி. இதோட அவுட்புட்டையும் ஃபைனலா பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ் டிரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதோட அவுட்புட் இந்த ரெண்டு வென் டயகிராம் நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணணும். அப்படி இந்த ரெண்டு வென் டயகிராம் இதுல நான் ஒன்னா ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாருங்க. அப்போ இது எதுதான் டினோட் பண்ணுது? நம்மளுக்கு ஒன்லி ஏ சர்க்கிளை மட்டும் தான் டினோட் பண்ணுது. சோ அப்போ இதோட வென் டயகிராம் நீங்க டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிற அவுட்புட்டோட ரிசல்ட் எதுனா ஏ. ஓகேங்களா? இது 5 மார்க் क्वेश्चनலயே கேட்கலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பாருங்க இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்ப இது ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னும் போது பில இல்லாத ஏ நான் ஷேட் பண்ணிருக்கேன். இங்க பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ டேஷ் போது டைரக்டா ஒரு ரிசல்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் நான் பி கான வென் டயகிராம் டிரா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஏ டேஷ் கான வென் டயகிராம் டிரா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஏ டேஷ்ல இல்லாத பில என்ன இருக்கு? அப்ப ஏ டேஷ் டயகிராமையும் பி டயகிராமையும் நீ கம்பேர் பண்ணணும். ஏ டேஷ்ல ஷேட் பண்ணாம பில எங்கடா ஷேட் பண்ணிருக்கேன்னா இந்த இன்டர்செக்ஷன் ரீஜன் மட்டும் தான் நான் ஷேட் பண்ணிருக்கேன். சோ அதனால அதை எடுத்து நான் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? தென் ஃபைனலா இது ரெண்டுத்தையும் யூனியன்.
சரியா? எது ரெண்டுத்தையும் A டிஃபரன்ஸ் B யும் B டிஃபரன்ஸ் A டேஷையும் யூனியன். யூனியன்னா நம்ம ஷேட் பண்ண ரீஜன் ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணி காட்டினாவே போதும். சோ ஃபைனல் அவுட்புட்டா நான் இங்க காட்டியிருக்கேன். அப்ப இந்த ஃபைனல் அவுட்புட்டோட ரிசல்ட் எதை டினோட் பண்ணுறா? A சர்க்கிள் எல்லாம் டினோட் பண்ணுது. அப்ப இதுக்கு நீங்க வென் டயகிராம் கிடைச்சி டிரா பண்ணீங்கன்னா you will get the result A, that is A செட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. வாட் அபவுட் A இன்டர்செக்ஷன் A யூனியன் B ஓல் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட வென் டயகிராம் என்னவா இருக்கும் அப்படின்றதான். இந்த திங்கிங் கார்னர்ல எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க கான்செப்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அதை வந்து இங்க கேட்டிருக்க இந்த திங்கிங் கார்னர் கான்செப்ட்ல நீங்க அப்ளை பண்ண முடியும். இங்க கேட்டிருக்கிறது A இன்டர்செக்ஷன் A யூனியன் B ஓல் டேஷ் கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு நானு A கான வென் டயகிராம் நம்ம டிரா பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். டைரக்டா என்ன பண்ண முடியாது உன்னால A இன்டர்செக்ஷன் A யூனியன் B டேஷ்கான வென் டயகிராம் டிரா பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு A சர்க்கிளுக்கு நான் டிரா பண்றேன். சோ அப்ப இது A, இது B, இது யூனிவர்சல் செட். இப்போ என்ன நமக்கு தேவை? ஒன்லி A. அப்ப A சர்க்கிளை மட்டும் நீங்க எனக்கு ஷேட் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம A சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்ட் A யூனியன் B ஓல் டேஷ். இதையும் டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல நான் A யூனியன் B ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். செகண்ட் ஒன் நம்ம டிரா பண்ண வேண்டியது A யூனியன் B ஓல் டேஷ். பட் அதான் இது என்னால டைரக்டா டிரா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல நான் A யூனியன் B க்கு டிரா பண்றேன். அப்ப A யூனியன் B னா என்ன? A சர்க்கிளையும் B சர்க்கிளையும் நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணி காட்டினா போதும். கவனிங்க. அப்ப இது யூனிவர்சல் செட், இது A செட், இது B செட். அப்ப இங்க கேட்டிருக்க கான்செப்ட் என்னன்னா A யூனியன் B. அப்ப ஏவும் பியும் நீங்க என்ன பண்ணா போதும், எனக்கு ஒன்னா ஜாயின் பண்ணி காட்டினா போதும். அப்ப A சர்க்கிள் B சர்க்கிள் நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஷேட் பண்ணி காட்டணும். சோ இது A யூனியன் B கான டயகிராம். பட் ஆனா क्वेश्चन நமக்கு இது இல்ல. A யூனியன் B ஓல் டேஷ் அப்படின்றான். அப்ப A யூனியன் B ஓல் டேஷ்னா என்ன? A யூனியன் B ல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்றத பார்க்கணும் நீங்க. அப்ப இங்க நீ ஷேட் பண்ணதை விட்டுறணும். அது தவிர்த்து நீ யூனிவர்சல் செட்னா இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு வெளியில ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை நீங்க ஷேட் பண்ணி காட்டினா எனக்கு போதும். அப்ப செகண்ட் ஒன் B இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A யூனியன் B ஓல் டேஷ். அப்போ இது யூனிவர்சல் செட், இது A செட், இது B செட். இப்போ क्वेश्चन என்ன உங்களுக்கு? A யூனியன் B ஓல் டேஷ். அப்ப A யூனியன் B நான் ஆல்ரெடி டிரா பண்ணி காட்டிட்டேன். அப்ப இதுல எல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்னா இந்த A சர்க்கிள் B சர்க்கிள் விட்டு ஷேட் பண்ணது. அது தவிர்த்து மீது என்ன பார்த்துருக்கோ அதை எடுத்து நீங்க ஷேட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு A சர்க்கிள் B சர்க்கிள் இதுக்குள்ள நீங்க ஷேட் பண்ண ரீஜன் வரக்கூடாது. ஓகேங்களா? இது A யூனியன் B ஓல் டேஷ். பட் ஆனா क्वेश्चन என்ன நம்மளுக்கு? A இன்டர்செக்ஷன் A யூனியன் B ஓல் டேஷ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் இது A சர்க்கிள். ஓகேங்களா? இது A யூனியன் B ஓல் டேஷ் சர்க்கிள். இந்த ரெண்டு டயகிராம் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். இது ரெண்டுத்துலயும் எங்கன்னா காமனா ஷேட் பண்ணிருக்கீங்களான்றத பாருங்க நீங்களே. இது A சர்க்கிள். அப்ப இங்க A மட்டும் தான் A குள்ளதான் நான் ஷேட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த A யூனியன் B ஓல் டேஷ்ல நான் A சர்க்கிள்குள்ள ஷேட் பண்ணிருக்கேனா? கிடையாது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ரீஜன் எதுனா எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாதுன்றது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஒன்னு எம்டி செட் போட்டு காட்டுவோம், இல்லனா பை போட்டு காட்டுவோம். அப்ப இந்த வென் டயகிராமோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா therefore A இன்டர்செக்ஷன் A யூனியன் B ஹோல் டேஷ் இதோட ரிசல்ட் ஒன்னு எம்டி செட் போடலாம், அப்படி இல்லைன்னா பைன்னு போட்டு காட்டலாம். அப்ப இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பை நல் செட்னு அர்த்தம் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். சோ ஃபைனலா இந்த क्वेश्चन பார்க்கலாங்க. இங்க பாருங்க, A யூனியன் B ஓல் டேஷ் யூனியன் A டேஷ் இன்டர்செக்ஷன் B இதுக்கான வென் டயகிராம் நம்ம டிரா பண்ணனும். சோ இங்க டைரக்டா என்னால இதோட வென் டயகிராம் ஒரே ஸ்டெப்ல நம்ம காட்ட முடியாது.
ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஏ யூனியன் பி ஓல் டேஷ் போட்டு காட்டணும். அதுக்கப்புறம் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பிக்கு டிரா பண்ணிட்டு ஃபைனலா தான் ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணணும். சரியா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நானு இதுல ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் இந்த வென் டயக்ராம. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி ஓல் டேஷ் எடுத்துக்கங்க. அப்ப இதையும் என்னால டைரக்டா டிரா பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் இதுல நான் ஏ யூனியன் பி நான் டிரா பண்றேன். அப்ப ஏ யூனியன் பி பாருங்க, ஏ செட்டையும் பி செட்டையும் ஜஸ்ட் நீங்க கம்பைன் பண்ணா போதும். இது யூனிவர்சல் செட்டு. சோ இது ஏ செட்டு, இது பி செட்டு. சரியா? அப்ப இது யூனிவர்சல் செட்டு, இது ஏ செட்டு, இது பி செட்டு. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஏ யூனியன் பி. அப்ப ஏவும் பியும் நம்ம ஒன்னா கம்பைன் பண்ணா போதும். அப்ப ஏ செட்டையும் பி செட்டையும் நீங்க ஷேட் பண்ணி காட்டுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த சர்க்கிளை விட்டு வெளியில வரக்கூடாது. ஓகேவா? இது ஏ யூனியன் பி. பட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏ யூனியன் பி ஓல் டேஷ். அப்ப ஏ யூனியன் பி ஓல் டேஷ்னா என்ன? ஏ யூனியன் பி இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்கு? அப்ப நம்ம இதை ஷேப் பண்ணி இருக்கிற இந்த ரெண்டு ஏ செட் பி செட் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ள நீங்க ஷேட் பண்ணி காட்டினா போதும். சோ அதுக்கான வென் டயக்ராம பாருங்க. அப்போ இது யூனிவர்சல் செட்டு, இது ஏ செட்டு, இது பி செட்டு. பட் நம்ம கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ யூனியன் பி ஓல் டேஷ். இப்ப ஏ யூனியன் பி ஓல் டேஷ்னா ஏ சர்க்கிள் பி சர்க்கிளை தவிர்த்து மீதி இருக்கிற அந்த யூனிவர்சல் செட்ல நீங்க ஷேட் பண்ணி காட்டணும். அப்ப இதோட ரிசல்ட் உங்களுக்கு நீங்க ஷேட் பண்ணும்போது அந்த சர்க்கிள் உள்ள வராத மாதிரி பாத்துங்க. ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அப்ப இது ஏ யூனியன் பி ஓல் டேஷ். ஓகே, இப்ப நம்ம ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் என்ன? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்றான். இதையும் டைரக்டா நம்ம போட முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல நான் ஏ டேஷ்க்கான வென் டயக்ராம் நான் டிரா பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஏ டேஷ்க்கான வென் டயக்ராம நம்ம இதுல டிரா பண்ணலாம். இப்போ பி வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி. சோ இதையும் டைரக்டா டிரா பண்ண முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் நானு ஏ டேஷ் நான் டிரா பண்ணி காட்டுறேன். அப்ப ஏ டேஷ்ன்றது என்ன? ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப யூனிவர்சல் செட் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா ரெக்டாங்குலர் பாக்ஸ காட்டி ஆகணும். சரியா? அப்ப இதுக்குள்ள நம்ம ரெண்டு செட் எடுத்துக்கணும். ஒன்னு ஏ செட்டு, இன்னொன்னு பி செட்டு. சரிங்களா? இப்போ இது ஏ செட் டினோட் பண்ணோம், இது பி செட் டினோட் பண்ணோம், இது யூனிவர்சல் செட் ரெக்டாங்குலர் பாக்ஸ். நம்மளுக்கு தேவையானது ஏ டேஷ். அப்ப ஏ டேஷ் அப்படின்றது ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப ஏ சர்க்கிளுக்குள்ள நீங்க ஷேப் பண்ற ரீஜன் வரக்கூடாது. சரியா? அப்ப இதோட ரிசல்ட் உங்களுக்கு ஏ சர்க்கிளுக்குள்ள வரக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. சோ இது ஏ டேஷ்க்கான டயக்ராம். நெக்ஸ்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்றோம். அப்போ பி கான வென் டயக்ராம் நம்ம டிரா பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இதுல நம்ம பி க்கு டிரா பண்ணலாம். இது யூனிவர்சல் செட்டு, இது ஏ செட்டு, இது பி செட்டு. ஓகேங்களா? இது யூனிவர்சல் செட்டு, இது ஏ செட்டு, இது பி செட்டு. இப்ப நம்மளுக்கு தேவை ஒன்லி பி செட். அப்ப பி செட்னா என்ன? பி சர்க்கிள் இருக்கிற ரீஜனை நீங்க ஷேட் பண்ணி காட்டினா போதும். அப்ப இதோட ரிசல்ட் உங்களுக்கு பி சர்க்கிள்னா இதை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆனா கொஸ்டின் என்ன? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்றான். அதாவது இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் காமனா என்ன இருக்கு, எதை நம்ம காமனா ஷேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த பி ஒன்லி இந்த ரீஜனை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ரெண்டுத்துலயும் ஷேட் பண்ணி காட்டிருப்போம். நான் வேற கலர் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கணும். சரியா? அப்படி பொதுவா இருக்குதுன்றப்போ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கும். இதுலயும் பாருங்க, இதுலயும் பாருங்க. ஓகேங்களா? இந்த ரீஜன் தான் ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு பொதுவா இருக்கும். சோ அப்ப ஃபைனல் ரிசல்ட் தேர்ட் ஒன்ல நான் கொடுக்குறேன். தேர்ட் ஒன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது
சோ இது ஏ சர்க்கிள் யூனிவர்சல் செட் டிரா பண்ணியாச்சு. இது பி சர்க்கிள். ஓகேங்களா? இது யூனிவர்சல் செட், இது ஏ செட், இது பி செட். இப்போ क्वेश्चन என்ன? a dash intersection b. இது a dash, இது b. ரெண்டுத்துக்கும் பொதுவா எங்கடா ஷேட் பண்ணிருக்கோம்னா ஒன்லி b பார்ட் தான் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். அதனால அந்த ஒன்லி b பார்ட் மட்டும் நீங்க ஷேட் பண்ணி காட்டினா போதும். சோ இது ஒன்லி, இதுதான் இதோட ஃபைனல் ரிசல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஃபைனல் ரிசல்ட் எதுனா நமக்கு a யூனியன் b ஹோல் டேஷ். இது செகண்ட் ஒன்னுக்கான ஃபைனல் ரிசல்ட் எதுனா a dash intersection b. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சேர்க்கணும். அப்படி ஒன்னா சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்றது பாருங்க. அப்ப இது யூனிவர்சல் செட், இது ஏ செட், இது பி செட். சோ இது எதுக்கான டயக்ராம்? ஃபைனலா அவன் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். என்ன? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி. இது யூனியன் தானே இந்த ரெண்டு இடத்துலயும். அதாவது நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய டயக்ராம் இங்க பாருங்க. இதையும் சரியா, இதோட ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ இதுவும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி. சோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்க ஃபைனலா ஒரு ரிசல்ட் தரணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா ஏ சர்க்கிளுக்குள்ள மட்டும் நம்ம ஷேட் பண்ணி இருக்க மாட்டோம். இதுல பாருங்க. அப்ப ஏ சர்க்கிளுக்குள்ள மட்டும் நீங்க ஷேட் பண்ற ரீஜன் வரக்கூடாது. அப்ப இதோட ரிசல்ட் ஏ சர்க்கிளுக்குள்ள வராத மாதிரி பாத்துங்க. அப்ப ஏ சர்க்கிளுக்குள்ள மட்டும் வரலனா இது ரிசல்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம் பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஷேட் பண்ணி இருக்கிற ரீஜன் நம்ம ஏ சர்க்கிளுக்குள்ள வரல, ஏ விட்டு வெளியே இருக்கு. அப்ப இதோட ரிசல்ட் எதை டினோட் பண்ணுதுனா ஏ டேஷ் டினோட் பண்ணுது. அப்ப ஃபைனல் ரிசல்ட் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பினா இது ஏதோ ஒரு ரிசல்ட் ஆனா நம்மளுக்கு ஏ டேஷ். ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஏ டேஷ். அப்ப ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு எதை டினோட் பண்ணுதுனா ஏ டேஷ் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது திங்கிங் கார்னர் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து வென் டயகிராம் கான்செப்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டீச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஏகப்பட்ட திங்கிங் கார்னர் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்றோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.